எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் நான் பார்க்க முடியலையே, ஒரு வழியும் திறக்க மாட்டுக்குதே என்று அழுது கொண்டு இருக்கிற மகனே, மகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் நன்மையும் கிருபையும் இனி தொடரும். நீ விசுவாசிப்பீங்களா? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இது வரைக்கும் தீமையே என் வீட்டில் தொடர்ந்து வந்துட்டு, வேதனைகள், வியாதிகள், பிரச்சனைகள், கடன், பொல்லாத மனிதர்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நெருக்கி நெருக்கி எங்களை வேதனைப்படுத்தி சஞ்சலப்படுத்திட்டாங்க. இனி இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம், இந்த பூமியில் வாழும் நாளெல்லாம் நன்மை கிருபை தான் எங்களை தொடரும் சொல்லி வாயினால் அறிக்கிடுவீங்களா? என்ன மரணமும் ஜீவனும் கர்த்தர் வாயில் வச்சிருக்கிறாரு. நீங்கள் இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் பேசுவீங்களா? ஹல்லேலூயா. வார்த்தை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்கள், சத்தியத்தை அறியும் பொழுது, சத்தியத்தை சொல்லும் பொழுது, அந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் பொழுது, அது திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் எதிராக அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் பாருங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வருஷத்துலலாம் பாருங்கள், அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லிடங்களில் மேய்க்கிறார். எப்படிலாம் சங்கீதத்தில் ராஜா தாவீராஜ் எழுதியிருக்கார் பாருங்கள். அமிர்த தண்ணீரில் தான் என்னை கொண்டு போய் விடுவார். அவர் எனக்கு சங்கீதம் 21 ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி யார் யாரோ உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யலாம். ஆமாம், உங்கள் பொல்லாத பிசாசு உங்கள் சிந்தனை ஆளுகை செய்யலாம். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதோ மனிதர்கள் ஆளுகை செய்யலாம். பொல்லாத பிசாசு உங்கள் குடும்பத்துக்கு வர போராடி கொண்டு இருக்கலாம். நீ வார்த்தை சொல்லுங்கள், கர்த்தர் என்னை மேய்க்கிறார். ஹல்லேலூயா. சில வீடுகளில் எழுதியிருப்பாங்க, இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் தலைவர் அங்கே இருக்காரா இல்லையான்னு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிசாசு குடும்பத்துக்குள்ளே வந்து ராஜரியம் பண்ணுவான். பாடுகள், துன்பங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், வேதனைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்காக செபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, மிகவும் பாருங்கள், கடன் பிரச்சனை, மூழ்கி விடுவோமோங்கிற நிலைமை, வழியே இல்லை, இனி பிழைத்துக்கொள்ள வழியே இல்லைங்கிற நிலைமையிலும் கூட, ஹல்லேலூயா, பிசாசு சொன்னான், இந்த குடும்பத்தை இனி அவ்வளவுதான், எழும்பலாம் முடியாது, வழி திறக்கப்படலாம் முடியாது, நான் திறக்க விடவும் மாட்டேன், இந்த குடும்பத்தை அப்படியே அழ வச்சு நான் வேதனைப்படுத்தி இந்த குடும்பத்துக்குள்ளாய் நன்மை கிருபை வர விடாதபடி ஜெபிக்கவும் விட மாட்டேன், பாடையும் விட மாட்டேன், கணவன்மணி சண்டை போட வச்சு இந்த குடும்பங்களை பிரிந்து போக பண்ணி இந்த குடும்பத்தை உடச்சி போடவுன்னு சொன்னான். மிகவும் அழுதேன் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிள்ளை, ஹல்லேலூயா, கர்த்தர் சொன்னார், அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவும், திருடனும் திருட வருகிறவன், அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருவான், நான் வேறொன்றுக்கு வரேன்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்கள். அப்போ தான் அந்த வசனம் சொன்னார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும்னு சொல்லி அந்த வார்த்தையை அவளை சொல்லு. அந்த வார்த்தையை சொல்ல அந்த வார்த்தை போய் அக்கினியாய், கர்த்தருடைய வார்த்தை அக்கினியும் கண்மலை உடைக்கும் சம்மட்டியான். அது எவ்வளோ பெரிய கண்மலை இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய பாடாக இருந்தாலும்,
அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தை வந்து சம்மட்டியாய் அல்லேலூயா அந்த தடைகளை உடச்சி நொறுக்கும். நீங்கள் சம்மட்டிலாம் பார்த்துருக்கீங்களா பார்க்கலே தெரில. ஒரு சுத்தியில் வச்சு ஒரு ஆள் தலையில் அடித்தா தலை ரத்தம் வந்துடும். ஆனால் சம்மட்டி அதோட பிறகு மிகவும் பெரிதாக இருக்கும். அந்த சம்மட்டி வேத வசனமாக்கிய வேதத்தில் எழுத போகிறேன். அது வசன சம்மட்டின்னு சொல்லுது. கர்த்தரோட வார்த்தை அக்கினி, கர்த்தரோட வார்த்தை கால்கள் தீயும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவ பிள்ளைகளை உங்கள் குடும்ப நன்மை கிருபையை தொடரணுமா? நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. போகும்போதும் சொல்லுங்கள், திரும்பும் போதும் சொல்லுங்கள். அப்படியாய் நாங்கள் செபிக்கும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறிற்று. அடிக்கடி அந்த மகன் எனக்கு ஃபோன் பண்ணுவா. அதை தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். சொன்ன நிறைய வசனம் சொல்லிக் கொடுமா என் பிள்ளைகளுக்கு. பாடுகளுக்கு தகுந்தாரு வசனத்தை பேசணும். ஆமேன். அந்த வசனம் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க பாருங்கள். வார்த்தை அனுப்பி ஒரு குணமாக்குவார், வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைப்பாராம். அப்போ பிசாசு எங்கே பாளையம் இறங்கி இருந்தாலும் நீங்கள் வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை பாருங்கள் உங்களுக்காக இப்போ யுத்தம் பண்ணும். அதில் நன்மை கொண்டு வரும் பாருங்கள். இல்லை இனி நன்மை கிருபை உங்களை தொடங்க. இனி சொல்லுங்க, இது வரைக்கும் வியாதியையும் தந்திரத்தையும் மந்திரத்தையும் பார்த்த என்னோட குடும்பம் இனி என் குடும்பத்தில் நன்மை கிருபை தான் தொடரும். அல்லேலூயா. நன்மை கிருபை தொடரும். விசுவாசமாக சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள். வீட்டில் தனிமை இருக்கும் பொழுது செபிக்கும் பொழுது நன்மை கிருபை குடும்பத்தை தொடருதுப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் தீமையே எங்கள் வீட்டில் தொடர்ந்துட்டுப்பா, சாபங்கள் தொடர்ந்தது. நான் அந்த வார்த்தையை நான் நம்புகிறப்பா. உம்மை நம்புனா பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்புனா பாக்கியவான், உன் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பேன். ஆமே. நான் வார்த்தையை நம்புகிறேன்ப்பா. சூழல் எல்லாம் எனக்கு எதிராக தான் இருக்குதுப்பா. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்த இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன்ப்பா, சொல்கிறேன்ப்பா, நான் சொல்கிறேன்ப்பா. நீ சொல்லிக்கிட்டே இருங்க அந்த வார்த்தையை. உன்னுடைய குடும்ப நன்மை கிருபை தான் தொடரும். சொல்ல 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 பொல்லாத மனிதர்கள் பிசாசு உங்களை தொடர்ந்து வருவாங்க. நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க, சொல்லிகிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாக ஓடி போவான். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளை போவார்கள். உன்னோடு போராடி தேடி நீ காணாதிருப்பாய். நன்மை கிருபை தான் உங்கள் வீட்டில் தொடரும் இனி. ஆமேன். அதில் அழுது கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஆமேன். அல்லேலூயா. அறிவாக்கிறவா ஒரு இறக்கம் பரலோகத்தில் உங்களுக்கு இறக்கம் கடந்து வரும். பரலோகத்தில் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆமேன் திறக்கப்படும். ஷபல வரி கதூரிக்கிறவா அவர் சொல்கிறாரு பாருங்க, என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நீதியின் பாதையை நடத்துகிறார். நான் மரணையில் பள்ளத்தில் நடந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. தேவர் என்னோடு கூட இருக்கிற உமதுக்கோள் உமது அடி என்னை தேட்டும். என் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. அதுபோல் தான் சொல்கிறார், என் ஜீவன் நாள நன்மை கிருபை என்னை தொடரும். அவர் உங்கள் வாழ்க்கையில் இனி மேய்ப்பராக வரப்போகிறாரு. ஆமாம். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்க போகிறார். அல்ல வனாந்தரத்தில் இல்லை, புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்க்க போகிறார். உங்களை ஆத்மாவை தேற்ற போகிறார். அதில் இது வரைக்கும் ஆமேன் தேற்ற முடியாதபடி, நீங்கள் எழும்ப முடியாதபடி, செபிக்க முடியாதபடி போராடி கொடுங்க அந்த பிரச்சனைகள் ஓடி போகும். இனி உங்கள் ஆத்மா கத்தர் தேற்ற போகும். என் ஜனத்தை ஆற்றுகள் தேற்ற சொன்ன வார்த்தையின்படி கத்தர் உங்களை தேற்றி நீதியின் பாதையில் நடத்த போகிறார். என் பிள்ளை நீதிமாதி நடக்கலையே, என் கணவன் ரட்சிக்கப்படலே, என் பிள்ளை ரட்சிக்கப்பட புலம்பலாம். இனி நீதியின் பாதை அதில் கொஞ்சம் நடத்த போகிறார். மரணத்தில் பள்ளத்தாக்கு நடந்த மரணம் மாறி பள்ளத்தாக்கு அமேன் வந்தால் கூட அமேன் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. அவருடைய கோளும் தடியும் உங்களை தேட்டும். உங்கள் சத்துருள் பெருகிட்டாங்களா? நிறைய சத்துருள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? உங்கள் சத்துருள் ஒரு பந்திய கத்திர ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்னால் அபிஷேகம் பண்ண போகிறார். அபிஷேகம் வேணும். நான் அபிஷேகம் யாரும் செபிக்கன்னு விரும்புகிறீங்களா? அந்த அபிஷேகத்தை உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் மேலே, கணவன் மேலே, மனை மேலே ஊற்றுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும். பால் எப்படி பொங்கி பொங்கி அமேன் வருமா, அதே மாதிரி உங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி பரிசுத்த ஆவியினால், அவருடைய நன்மையினால், கிருபையினால் உங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரீவாக்கரவா சந்தலதி கதூரிவிக்கிறவா. நீ வாயினால் அறிக்கிடுங்க. நன்மை கிருபை என்னை தொடரப்போகுது. நன்மை கிருபை என்னை பொல்லாத மக்கள் என்னை தொடர முடியாது. அல்லேலூயா. பிசாசு என்னை தொடர முடியாது. இந்த பிரச்சனை தொடர முடியாது. வாயினால் அறிக்கிடுங்க செய்யுங்க. வாயினால் அறிக்கிடுங்க தேவ பிள்ளைகளை. சோர்ந்து போகாதங்க, எழும்புங்க, நீங்கள் பலப்படுங்க.
தொடர்ந்து தொடர்ந்து வேதனைகளா, கண்ணீரா, அமேன், தீமையா, வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். மந்திரவாதமா, உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குதா, உங்கள் வீடு திருமண வீடாய் மாறணுமா, உங்கள் வீடு சொந்த வீடு வாங்கி நீங்கள் பால் காய்க்கணுமா, அதில் உங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணுமா, கடன் பிரச்சனை மாறணுமா, அதில் நன்மை கிருபையும் உங்களை தொடரும். வார்த்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அமேன். அல்லே லூயா, அல்லே லூயா, அல்லே லூயா. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவேனா, கதறி அழுதிடுவேன். ஏசு பாதம் எனக்கு போதும். கணவன் மனைவி சண்டையா, பிரிவினைகளா, ஒருவேளை கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறீங்களா, அல்லே லூயா, நன்மை கிருபை உங்களை தொடரும். அமேன். இழந்து போன தேடவுமே ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார். அல்லே லூயா, அல்லே லூயா, அல்லே லூயா. ரீ வாக்கரபா சந்திரதி கதூர் எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், என்றும் தூதி தீடுவேனா, என்றும் தூதி தீடுவேன். ஏசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. அமேன். அல்லே லூயா. நான் பாடி பாடி மகிழ்வேன். பாடும் பொழுதே சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். வசனம் சொல்லும் பொழுதே சந்தோஷமாக இருக்குது. ஆமென். பரிசுத்த ஆவி எங்களோடு கூட இணைந்து அல்லேலூயா சந்தோஷப்படும். என் பிள்ளை பாட ஆரம்பிச்சிட்டான், என் பிள்ளை வசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், என் பிள்ளை பொல்லாத பிசாசும் பொல்லாத மண் முடக்கி போட பார்த்தாங்களே, என் பிள்ளை இன்னைக்கு எழும்பிட்டாலும் சொல்லி சந்தோஷப்படுவார் பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு லாபுவார். வசனம் சொல்லும்போது கிச்சனில் போய் சொல்லுங்கள், தேவ பிள்ளைகளை உங்கள் காலிலேருந்து சொல்லுங்கள், நீ படுக்கும்போது சொல்லுங்கள், வேலைக்கு போகும்போது சொல்லுங்கள். அந்த வார்த்தையை மனதுகளே சொல்லிக்கிட்டே இருங்க. வெளியே போன மனதில் சொல்லுங்கள், வீட்டில் அந்த வேகம் சத்தம் போட்டு சொல்லுங்கள். அல்லேலூயா. என்ன இவளுக்கு பைத்தியம் முடிச்சிட்டான்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, எனக்கு கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியக்காரி தான். நான் பைத்தியமாக வசனம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நன்மை கிருபை எங்களை தொடரும். அல்லேலூயா. அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தாம். நிறைய வசனம் சொல்லு பாருங்க, ஒரு அதிகாரம் நமக்கு வந்துடும் பாருங்க. பயப்படாதங்க மகனே மகளே, அழுது கொண்டு இருக்கிற மகனே மகளே, இனி உன் குடும்பத்தில் நன்மை கிருபையும் தொடரும். சபல வரிக்க பாத்திரம் நிரம்பி வழியும், சத்துரு பத்திரம் பந்தி வைப்பார். ஷவல ஊதியா பாபா ரந்தல அக்கர பூசத்தல வீக்கரபா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இரவு ஜெபத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரின் தோட்டத்தில் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை வளமிக்க தோட்டமாய் மாற்றுங்க. பாலைவன சோழவனமாய் மாறட்டும். நன்மை கிருபை தொடரட்டும். இனி பார்வனி சேனை தொடரக்கூடாதுப்பா. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன்னு சொல்லி எந்த பிசாசு மனிதன் வரக்கூடாதுப்பா. நன்மை கிருபை தொடரேன். செபிக்கிறேன் இந்த குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்ப அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஒரு நன்மையும் பார்க்க மாட்டேன், ஒரு வழி திறக்க மாட்டேன்னு அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கி அதிசயம் நடப்பதாக, அதிசயம் 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 நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால கண்ணீரை துடைப்பீராக. இந்த கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால், அந்த கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில், பாதாள கட்டு ஷபல தரக பார்வனி கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால இனி பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. இசப்பா பகலெல்லாம் பாதுகாத்திரே ஸ்தோத்திரம், இரவை காண செய்திரே ஸ்தோத்திரம். தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுற தூக்கத்தை கொடுங்கப்பா. வேத வசனத்தை வாசி தியானிக்க சொல்லிக்கொண்டே இருக்கேன். கர்த்தர் உதவி செய்யுங்க. வாயை விரிவாய் திறந்து செபிக்க துதிக்க வைங்க. சோர்வை நீங்கி போகட்டும், உற்சாகப்படுத்துங்க, ஆனந்த தைலத்தை கொடுங்க, எழுப்பி பிரகாசிக்க வைங்கப்பா. ஜொலிக்க வைங்க இசப்பா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. அதிசயங்களை காண பண்ணுங்க, அற்புதங்களை காண பண்ணுங்க இசப்பா. இனி அழாதே என்று சொல்லி, கலங்காதே என்று சொல்லி, பயப்படாதே என்று சொல்லி, நன்மை கிருபை தொடரும் என்று சொல்லி உடைய பிள்ளை ஆற்றி தேற்றுங்க இசப்பா, ஆற்றி தேற்றுங்க இசப்பா, ஆற்றி தேற்றுங்க இசப்பா. அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் இசப்பா. அல்லேலூயா. என் ஆத்துமாவை தேற்றி, இன்னும் வசனத்தை சொல்லுதேப்பா, இப்படி ஆத்துமாவை தேற்றுங்கப்பா. ஆத்துமாவில் ஒரு பலனை கொடுங்கப்பா, ஒரு பலனை கொடுங்க இசப்பா. அக்கினி இறங்கட்டும் இசப்பா, வல்லமை இறங்கல், எல்லா சாபங்களையும் முறித்து போடுங்கப்பா. அல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்டோம் எவனும் சபிக்கப்பட்டோன்னு சொன்ன வார்த்தைப்படி இப்படி பிள்ளைக்காக நீ சாபம் அணியிறே ராஜா, நீ நினைத்தருளும் ஆண்டவரே. அக்கினி இறங்கட்டும், பிள்ளைசினி கட்டுகளை உடைக்கிற இயேசுவி நாமத்தில், மந்திர தந்திரங்களை உடைக்கிற இயேசுவி நாமத்தில், பாவங்களை சாபங்களை மன்னிங்க, செபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதுங்க இசப்பா. உடைய பிள்ளைகளை ரட்சிங்க, கணவனை ரட்சிங்க, மனைவியை ரட்சிங்க. வீடு ஒரு சந்தோஷ வீடாய் மகிழ்ச்சி வீடாய் மாறட்டும். அலங்கத்திலே சமாதானம் சுகமும் இருக்கட்டும் ராஜா. இந்த இரவு முழுதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.